77வது குடியரசு தினத்தை சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கும் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எனது அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு கருணாகரன் ஐயா அவர்களுக்கும் எந்த உதவியும் கிராம மக்களின் நலனையே கொண்டு செயலாற்றும் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மாநில செல்வங்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த சிறப்பான நன்னாளில் குழந்தைகள் அனைவரும் நல்ல அருமையாக பாடல்கள் கவிதைகள் அனைத்தும் வாசித்தாலும் இந்த மைக் சரியாக இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய திறமையான வாய்ஸ் கூட சில தடங்கள் இருக்கு. அது உதவிகள் மூலமாக விரைவில் சரி செய்யப்படும். இன்று குழந்தைகளுக்கு நீங்க அனைவரும் இந்த தேசத்திற்காக வருங்கால நீங்களா நம்பிக்கை நட்சத்திரங்கள், அதாவது இந்த தேசத்தை தாங்கி பிடிக்கும் தூண்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்டுக்கு அவர்களுடைய பணி தொடரும். இந்த நன்னாளில் உங்களுக்காக ஒரு சிறு குழந்தைகளுக்காக ஒரு சிறு கதை சொல்கிறேன். கவனிக்கிறீங்களா கண்ணுங்களா? நீங்க சொல்லமா? ஓகேடா. அதாவது ஒரு பெரிய நாட்டுல ஒரு அரசர் சிறப்பா ஆட்சி செய்துட்டு இருக்காரு. அந்த அரசர் ஆட்சி செய்தா கூட அந்த அவங்களுக்குன்னு ஒரு ராஜகுருன்னு இருப்பாங்க. அந்த ராஜகுரு தான் அந்த நாட்டை அறிவுரையோட, ரொம்ப புத்திசாலி, அவருடைய அறிவுரையோட நடத்தி கொண்டு போவாங்க. அந்த நாடை செழிப்பா சீரு சிறப்பமா இருக்கணும்னா அந்த அரசரை விட ராஜகுருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்படி ஒரு வேலையில அந்த ராஜகுரு அரசவையில வராரு. அந்த ராஜகுரு தான் பெரிய ஒரு இதுல அத்தனை பேரும் அரசர் முதல் கொண்டு அனைவரும் எழுந்து நிற்கிறாங்க. அப்போ அவ்வளவு மரியாதை அவருக்கு. அவர் உள்ள அரசவையில் வந்தது அத்தனை பேரும் அரசரே சிம்மாசனத்திலிருந்து எழுந்து அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க. சோ உட்கார்ந்தது அந்த அரசருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. என்ன சந்தேகம்னா, அரசருக்கு ஒரு மனுஷனுக்கு அறிவு முக்கியமா இல்ல அவருடைய ஒழுக்கம் முக்கியமா, இதுல எது ரொம்ப முக்கியத்துவம் எது கொடுக்கணும் முதல்ல அப்படின்ற மாதிரி. அப்போ ஒவ்வொருத்தரையே கேட்டுட்டு வர்றாரு அமைச்சர்கள்லாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புரியல அவங்களுக்கு, எதை இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்றதுக்குன்னே தெரியல, புலவர்களுக்கே தெரியலையும். அப்ப திடீர்னு கடைசியா ராஜகுரு, அவர் தானே ரொம்ப அறிவாளி. யார் ரொம்ப அறிவாளி? ராஜகுரு அறிவாளியா இருக்கிறதுனால அவர்களே கேட்கலான்னு கேட்கிறாங்க. ராஜகுருவை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா அது, ஒரு சிறந்த ஒரு அறிவாளியே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் 2 நாள் டைம் எடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு வீட்டுல ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. அவங்க மனைவி கேட்டாங்க, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? இல்ல இது மாதிரி கேள்வி கேட்டேன். இதெல்லாம் அவர் கேட்டதுக்கு ஒரு செய்கையோட நீங்க நிரூபிச்சீங்கன்னா அப்பதான் சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம், ஆனா ஒரு செயலோட நிரூபிங்க அப்படின்னாங்க. சரி, ராஜகுருக்கு ஒரு ஐடியா மறுநாள் நேரம் அந்த அரச கஜானா போயிட்டு நேரா போயிட்டு அவர் எங்கனாலும் போலாம். அரசர் அந்த கஜானாவுக்கு போனோம்னா மற்றவங்களாம் பர்மிஷன் வாங்கி போனோம். அவர் நேரா போயிட்டு 2 விலை உயர்ந்த முத்துக்களை எடுத்துட்டு கம்முன்னு வந்துட்டாரு. ஆனா அங்க கணக்கு எழுதுவாங்கல்ல, அவர்களே எதுவுமே சொல்லல. அப்போ அவங்க கணக்கு எழுதுற ராஜாக்களை சொல்றாரு, இந்த முத்துக்கள் எனக்கு கேட்காம கணக்கு கூட எழுதாம ராஜகுரு எடுத்துட்டாரு, அதை என்ன செய்தாருன்னு ராஜாக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா அது, நமக்கு கூட ஒரு பர்மிஷன் கூட சொல்லி எப்பவுமே சொல்றாரு, இவ்வளவு ஒரு சீப்பா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வரட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா அது அரசவையில எல்லாருக்கும் பரவிச்சு. அவர் உள்ள நுழையும் போது என்ன ஆச்சு, எல்லாரும்
அவருக்கு மரியாதையே கொடுக்கல, எல்லாரும் சீட்ல எழுதுக்கல. ஏன்னா அவர் ஒரு களவாணி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ராஜாவுக்கு ஒரு கோபம். என்ன அப்ப வந்து எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அப்ப கேட்கிறாரு, நீங்க உங்களுக்கு கேட்டிருந்தா அந்த கஜானாவை அப்படியே கொடுத்துருப்பேன், நீங்க எதுக்கு போயிட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் சொல்றாரு, அரசு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஒரு மனுஷனுக்கு அறிவுன்றது வந்து முக்கியம் இல்லை, அந்த ஒழுக்கம் தவறுனாவே என்ன ஆச்சுன்னா, இப்ப பாருங்க, நேற்று வந்து என் அறிவுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து இன்னைக்கு அத்தனை பேரை எழுந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னு அறிவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ண மாதிரி அத்தனை வாரம் நீங்களே கூட எழுந்து நின்று எனக்கு மரியாதை செலுத்துனீங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஒழுக்கன்றது குறைஞ்சதுனால யாரும் எனக்கு அந்த மரியாதை கூட கொடுக்கல. குழந்தைகளா கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷனுக்கு எது முக்கியமா? ஒழுக்கம். நாமளும் இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுட்டோம்னா, ஒரு நல்ல ஒழுக்கம், ஒரு குழந்தைங்க நம்ம வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, நமது கிராமம், நமது மக்கள், நமது தேசம், அப்படி எல்லாமே நமதுன்ற ஒரு உணர்வோட நீங்களும் அந்த ஒழுக்கத்துல தலை சிறந்ததா இருப்பீர்கள் என்று நான் நம்புறேன். இந்த கதையை மனசுல வச்சுக்கோங்க. இந்த நன்னாள்ல அத்தனை பேருக்கும் வந்து எவ்வளவு வேலைகள், என்ன சொல்றது, ரொம்ப வேகமான அடுத்த ப்ரோக்ராம் தலைவருக்குலாம் இருக்கு. இருந்தாலும் ஒரு 3-4 நிமிஷம் வந்து இந்த கதைக்காக எடுத்துட்டேன். அதுக்காக வந்து அதை வந்து குறை சொல்லாதீங்க. இருந்தாலும் வந்து குழந்தைங்களுக்காக இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. நான் கேட்ட கதையில ரொம்ப பிடிச்ச கதையா இருந்தது. அது உங்களோட பகிர்ந்துங்க இந்த 77வது குடியரசு தின நன்னாள்ல. ஸோ இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த HM அனைவருக்கும், ஸ்கூல் சார், அவங்களுடைய பணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. இந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போதும் சரி, அவங்க அணுகுமுறையும் சரி, குழந்தைங்களுக்கு அடுத்த எப்படின்றது ஸ்மார்ட் கிளாஸ் எடுக்கிறாங்க. அன்னைக்கு கூட திடீர்னு ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தேன், ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அறிவு வளர்ச்சி வந்து வெகுவா நல்லா சிறப்பா இந்த ஸ்கூல்ல வர டீச்சர்ஸ் வந்து அதை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இந்த 26 சுதந்திர தின நாள்ல அந்த இங்க இருக்கிற HM தலைமை முதல் கொண்டு ராஜசேகர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த நல்லவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.